cuties, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so data abstraction னா என்ன, real time நம்ம வந்துட்டு abstraction னா என்ன, அத வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்ங்கறத நம்ம வந்து பார்த்தோம். சோ அத வந்து நமக்கு பைத்தான்ல நமக்கு என்ன மாதிரி இடத்துல எப்படி யூஸ் ஆகும், அத வந்து எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். சோ previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை இம்ப்ளிமென்ட் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த கோட் உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். சோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம திரும்ப இந்த மாதிரி டிரைவ்டு கிளாஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எப்படி அது ஓவர் ரைட் ஆகும்ங்கறத நம்ம வந்து எக்ஸாம்பிளா பார்த்திருந்தோம். சோ அதுக்கப்புறமேட்டு அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல, அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அதுக்கப்புறமேட்டு ஒரு நார்மல் மெத்தட் கொடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிரைவ்டு கிளாஸ்ல அது எப்படி நம்ம கால் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம். சோ இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பத்தி நம்ம இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னோட கோட் நான் வந்து போட்டுட்டேன். சோ இந்த கோட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்ங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ மெத்தட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மெத்தட் 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சொல்லியிருக்கேன். சோ எதனால இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நான் மேல டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருக்கேன். சோ அட் சிம்பிள் போட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த மெத்தட், அந்த பர்டிகுலர் மெத்தட் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்கங்கறத நம்ம பார்த்திருந்தோம். சோ ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ்டு கிளாஸ் கொடுத்துட்டு ஏ இன்ஹெரிட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் 1 என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் இந்த இடத்துல நான் வந்துட்டு அந்த ஒரு மெத்தட், அந்த மெத்தட் 1 மட்டும் நான் வந்து இந்த இடத்துல கால் பண்றேன். சோ கால் பண்ணிட்டு இப்ப என்னோட கோட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வராது, நம்மளுக்கு வந்துட்டு எரர் தான் வரும். சோ என்ன எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெத்தட் 2 வந்துட்டு நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணல. சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வராம நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. சோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நாம இந்த இடத்துல ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இது வந்து மெத்தட் 1 அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மெத்தட் 2னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல கிளாஸ் B ல நாம வந்துட்டு ஏவை நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் 1ம் இருக்கும், இந்த மெத்தட் 2மே இருக்கும். ஆனா இந்த இடத்துல மெத்தட் 1ல மட்டும்தான் நாம வந்து இந்த இடத்துல டெஃபினிஷன் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். மெத்தட் 1 என்ன வேலை செய்யணும்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் இந்த இடத்துல மெத்தட் 1க்கு மட்டும் தான் எழுதியிருக்கும். மெத்தட் 2 என்ன செய்யணும்ங்கிறத நாம இந்த இடத்துல வந்து நம்ம எழுதவே கிடையாது. சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வந்து வருது. சோ என்ன எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க லைன் நம்பர் 15ல நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வரும். சோ எதனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு தான் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் பாத்தீங்களா. சோ இந்த இடத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்மளுக்கு இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். சோ இந்த மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணாததுனால இந்த கிளாஸ் பிங்கிற கிளாஸுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரர் வந்திருக்கு. சோ நம்ம கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. சோ அந்த கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸே இல்லாம இருந்தது அப்படின்னா தான் அதை வந்துட்டு நம்ம கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு கிளாஸ் கான்கிரீட் கிளாஸா இருக்கும்போது மட்டும்தான் அந்த கிளாஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இந்த ஏல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டிரைவ் இருக்கும். சோ டிரைவ் இருக்கும்போது இந்த ஒரு மெத்தடுக்கு நம்ம வந்துட்டு டெஃபினிஷன் எழுத கிடையாது. சோ ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நம்ம இந்த இடத்துல டெஃபினிஷன் எழுதாததுனால நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வந்து வந்திருக்கு. சோ நம்மளுக்கு டிரைவ் பண்ற கிளாஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கான்கிரீட் கிளாஸா தான் இருக்கணும். சோ கான்கிரீட் கிளாஸா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு எது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தட் 2ங்கிறது நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணல. சோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு எரர் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த எரரை எப்படி நாம ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு நான் கோட் நான் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். சோ போட்டுட்டு இப்போ இந்த கோட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து கரெக்டா அவுட்புட் வந்து வருது. சோ அதே மாதிரி ரெண்டு மெத்தட் நான் கொடுத்திருக்கேன். சோ கிளாஸ் பிக்கு நான் வந்துட்டு டிரைவ்டு கிளாஸா கொடுத்துட்டு ஏவை நான் இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். சோ மெத்தட் 1யும் நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கேன். மெத்தட் 2யும் நான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ டிஃபைன் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் பிங்கிறது எனக்கு வந்துட்டு கான்கிரீட் கிளாஸா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸுமே நம்மளுக்கு இந்த
இடத்துல கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா இந்த மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. வெறும் மெத்தடோட நேம் மட்டும் கொடுத்துட்டு, அதாவது சோ டிக்ளரேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். மெத்தட் 2 அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்கோம். அந்த மெத்தடுக்குள்ள என்ன நடக்கணுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ப்ரீவியஸ் கோட்ல பார்த்தோம்னா நம்ம அந்த இடத்துல மெத்தட் 2க்கு நம்ம எதுவுமே நான் வந்து சொல்லல. சோ அந்த மெத்தட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி அப்படியே விட்டுருந்தோம். டெஃபினிஷன் எதுவுமே கொடுக்க கிடையாது. அதனால அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா கன்சிடர் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி எரர் வந்தது. இந்த கோட்ல என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெத்தட் 1 நம்ம வந்துட்டு டிக்ளேரும் பண்ணிருக்கோம், டிஃபைனும் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல டிக்ளேரும் பண்ணிருக்கோம், டிஃபைனும் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மெத்தட் 2 பாத்தீங்கன்னா டிக்ளேரும் பண்ணிருக்கோம், டிஃபைனும் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல வெறும் மெத்தட் மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு மெத்தட் இருக்குன்னு மட்டும் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினிஷன்னா அது உள்ள நாம இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் பாத்தீங்களா, சோ அதுதான் வந்துட்டு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நாம அந்த மெத்தட் நம்ம டிஃபைனும் பண்ணிட்டு டிக்ளேரும் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். சோ ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வேணாலும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கலாம். ஆனா கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிரைவ் கிளாஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நீங்க வந்து போட்டிருக்கீங்களோ அத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸுக்குமே நீங்க இந்த இடத்துல டெஃபினேஷன் வந்து எழுதிருக்கணும். எழுதாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் வரும். இப்ப என்னோட கோட் நான் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ்ல நம்ம வந்துட்டு அதே மாதிரி 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நம்ம வந்து கொடுத்தாச்சு. சோ 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டிரைவ்டு கிளாஸ்ல நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ கிளாஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ்ட் கிளாஸ் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிரைவ்ட் கிளாஸ் கொடுத்திருக்கேன். ரெண்டுத்துலயுமே நான் வந்து இந்த ஏனுங்கிறத நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். இன்ஹெரிட் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட் 1 இருக்கு பாத்தீங்களா, இந்த மெத்தட் 1க்கான டெஃபினிஷன் நான் வந்துட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இந்த மெத்தட் 2க்கான டெஃபினிஷன் எங்க எழுதிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல நான் வந்து எழுதியிருக்கேன். சோ அதுக்கப்புறமேட்டு பிக்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ பில இருக்கக்கூடிய மெத்தட் 1 மட்டும் நான் வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்றேன். சோ இப்போ இந்த இடத்துல இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வராது, எரர் தான் வரும். சோ எதனால எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ப்ராப்பரா நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணல, மெத்தட் 2 நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணல, அதனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, நிறைய எரர் தான் வரும். சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும்போது இந்த மாதிரி வெவ்வேறு கிளாஸஸ், நிறைய டிரைவ்டு கிளாஸஸ் இருந்தாலுமே ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நீங்க வந்துட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நீங்க வந்து டிஃபைன் பண்ணிருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மெத்தட் 1 மட்டும் தான் நீங்க வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெத்தட் 2 மட்டும் தான் டிஃபைன் பண்ணிருக்கீங்க. அதனால இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணும், நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வராது. சோ இதே கூட நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எரர் பாருங்க, நம்மளுக்கு எதுக்கு எரர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மெத்தட் 2 வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணல, அதனால இந்த எரர் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இதே ஆப்ஜெக்ட்டை நான் எதுக்கு கிரியேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா சிக்கு கிரியேட் பண்றேன். சோ சிக்கு கிரியேட் பண்ணிட்டு மெத்தட் 2 நான் வந்துட்டு கால் பண்ண சொல்றேன். சோ கால் பண்ண சொல்லும்போது பாருங்க என்னோட எரர் வந்து மாறும். என்ன எரர் வரும்னு பாத்தீங்கன்னா, மெத்தட் 1 நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லும். சோ இந்த இடத்துல நீங்க இந்த டிரைவ்டு கிளாஸை கால் பண்ணாலும் சரி, இல்ல இந்த டிரைவ்டு கிளாஸை கால் பண்ணாலும் சரி, ரெண்டுத்தையும் நீங்க கால் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வராது, எரர் தான் வரும். ஏன்னா இதுல வந்துட்டு 1 மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல டிஃபைனும் பண்ணிருக்கோம், டிக்ளேரும் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மெத்தட் 2 மட்டும் தான் டிஃபைனும் பண்ணிருக்கோம், டிக்ளேரும் பண்ணிருக்கோம். ஆனா நம்மளுக்கு டோட்டலா எத்தனை மெத்தட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல 2 மெத்தடையும் நீங்க டிஃபைன் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்கணும். இந்த இடத்துலயும் 2 மெத்தடையும் நீங்க வந்து டிஃபைன் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்கணும். சோ எத்தனை டிரைவ் கிளாஸ் நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே இங்க இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட் தேவைப்பட்டாலும் நீங்க வந்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய இதையும் தான் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாம அவுட்புட் வந்து வரும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு கோட் நான் போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஐ ஆம் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு பாஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். சோ டிரைவ்டு கிளாஸ்ல அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சோ 1ங்கிறதுக்குள்ள திரும்ப நான் வந்துட்டு ஒரு சில லைன்ஸ் நான் வந்து எழுதுறேன். சோ டிரைவ்ட நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது இதை நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல ஐ ஆம் ஃப்ரம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் எனக்கு வந்து அவுட்புட்ல வந்திருக்கு. ஐ ஆம் ஃப்ரம் டிரைவ்டு கிளாஸ்னு இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே எனக்கு வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. ஆனா நம்ம ப்ரீவியஸா முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்திருந்தோம், இந்த மாதிரி ஆல்ரெடி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நீங்க பாஸை தவிர இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, சோ இங்க இருக்கிற பிரிண்ட் நம்மளுக்கு ரன் ஆகும்போது இது போய் நம்மளுக்கு ஓவர் ரைட் ஆயிடும். லாஸ்டா என்ன கொடுத்தோமோ அதுதான் நம்மளுக்கு ரன் ஆகும்ங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி வராம இந்த லைனும் அவுட்புட்டா
வந்திருக்கு, இந்த லைனும் அவுட்புட்டா வந்திருக்கு. சோ எதனால வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஒரு லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனாலதான் எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ நார்மலா நம்ம பண்ற அதே ப்ராசஸ் தான். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுத்தாச்சு, டிரைவ்டு கிளாஸ்ல அதை வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணியாச்சு. சோ உள்ள என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டாட் ஒன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல சூப்பர்ங்கிற கீவேர்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ யாருக்காவது சூப்பர்ங்கிற கீவேர்ட் பத்தி தெரியாம இருந்தது அப்படின்னா சோ ப்ளீஸ் நம்ம ப்ரீவியஸா போட்டிருக்க வீடியோஸ் பாருங்க. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம அதை வந்து பார்த்தோம். சூப்பரா நம்மளுக்கு எதை ரெஃபர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ எந்த கிளாஸ்ல இருக்கீங்களோ அந்த கிளாஸோட பேஸ் கிளாஸ் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ டிரைவ்டுங்கிற கிளாஸ்ல இருக்கீங்க. சோ டிரைவ்டுங்கிற கிளாஸ்ல நீங்க இருக்கும்போது உங்களோட பேஸ் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட். அப்போ இந்த இடத்துல சூப்பர்ங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டாட் நம்மளுக்கு வந்துட்டு 1 அப்படின்ட்டு இருக்கும். சோ அப்ஸ்ட்ராக்ட்ல இருந்து 1 நாம வந்துட்டு கால் பண்றோம். சோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல நாம இந்த இடத்துல இந்த கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கிளாஸ்ல 1ங்கிற மெத்தட்ல இருக்கிறத கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வரும். சோ அதுக்கப்புறமேட்டு அடுத்த லைன்ல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றேன்னு சொல்றதுனால இங்க கொடுத்திருக்க இந்த லைன் வந்துட்டு ஐ எம் ஃப்ரம் டிரைவ்ட் கிளாஸ்ங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட்டா வந்திருக்கு. சில சமயம் நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்ல இங்கேயும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரணும், ரிமைனிங் இருக்க கோடை மட்டும் நாம வந்துட்டு ஹைட் பண்ணணும். அதாவது ஒரு லைன் மட்டும் எனக்கு வந்து இருக்கணும், மீதி இருக்கக்கூடிய இந்த கோட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க இந்த மாதிரி சூப்பர்ங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு அந்த ஒரு லைன் நீங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட் ஆகாம நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இது வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறது எல்லாமே நாம சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்த்தோம். ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ப்ராப்பரா அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சிம்பிள் அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெத்தடுக்கு நேம் கொடுத்துட்டு வெறும் பாஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 3 கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ 3 கிளாஸ் என்னென்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்துட்டு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் வந்துட்டு ஸ்கொயர், அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் வந்துட்டு பென்டகன் அப்படின்னு நான் வந்து 3 கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த 3 கிளாஸ்க்குமே இந்த சைட்ஸ்ங்கிறது நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிடுறேன். ஸோ இன்ஹெரிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து நான் வந்துட்டு டிஃபைன் பண்றேன். ஸோ டிஃபைன் பண்ணும்போது ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கனால 3 சைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் இருக்கனால 4 சைட்ஸ் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பென்டகனுக்கு 5 சைட்ஸ் இருக்கனால 5 சைட்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிரைவ்ட் கிளாஸ் நம்மளோட இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு டிரைவ்ட் கிளாஸ்க்கு T-ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்கொயர்னு இருக்கக்கூடிய இன்னொரு டிரைவ்ட் கிளாஸ்க்கு நான் S-ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் பென்டகன் இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு நான் வந்துட்டு P-ங்கிற ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ மூணுத்தையுமே நான் வந்துட்டு இந்த இடத்துல TSP அப்படின்னு 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மெத்தடை நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ T.number, S.number, P.number அப்படின்னு நான் கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். சோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள கால் பண்றதுனால I have 3 sides அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் I have 4 sides அப்படின்னு ஸ்கொயர் கால் பண்ணும்போது வந்திருக்கு. பென்டகனுக்கு I have 5 sides அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு பைத்தான்ல அப்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சோ இதை நான் இந்த இடத்துல போட்டிருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். சோ ஜென்ரலா அப்ஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்மளுக்கு வெளியாளுங்க பார்க்கும்போது தெரியாம இருக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் ஆகும். சோ அதை அவுட்லைனா பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல இந்த 2 இன்புட் கொடுத்தோம்னா இந்த அவுட்புட் வரும்ங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு யூசர் பார்க்கும்போது தெரியும். எதனால இந்த இன்புட் கொடுக்கும்போது எதனால இந்த அவுட்புட் வருதுங்கிறதுக்கான டெஃபினிஷன் எழுதிருப்போம் பாத்தீங்களா. சோ அது வந்து நம்மளுக்கு இன்டர்னலா நம்ம வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிருப்போம். சோ அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்க. சோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அது வந்து பைத்தான்ல எந்த மாதிரி எந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும்ங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.